പിന്നെയും ന്യായമാം സംശയമോരോന്നു രാജാവു ചോദിച്ച നേരത്തിങ്കൾ പഞ്ചഭൂതോൽപത്തിയൊക്കെയും സുസ്ഫുടം ശുദ്ധ ഗുണത്രയ യോഗങ്ങളോ അന്യോന്യ ബന്ധവും പഞ്ചീകരണവും സൃഷ്ടിയും ദിവ്യാവതാരങ്ങളോ ദേഹദേഹിക്കുള്ള യോഗവും ദേഹവും 96 തത്വങ്ങളോ ബുദ്ധിയും മാനസ ശക്തിയും ബുദ്ധിതൻ പ്രാധാന്യവും മനഃശുദ്ധികളോ ആയതിൻ മാർഗവും സദ്ഗുരു ശാസ്ത്രങ്ങൾ എന്നിവ തന്നൂടെ ലക്ഷണവോ വിസ്തരിച്ചേറ്റവും ഭംഗി കലർന്നുള്ള ശൈലിയിലോതി ജഗന്നിയന്ത കർമ്മത്തെ പറ്റിയും പുണ്യപാപങ്ങൾ തൻ മർമ്മമറിയാൻ കഥിച്ചു ദേവൻ ജന്മമെടുക്കുവാനുള്ളൊരു ഹേതുവും സഞ്ചിത പ്രാരബ്ധ കർമ്മങ്ങളോ ഭക്തനാവാനുള്ള മാർഗങ്ങളും വേറെ ഭാഗങ്ങളായി വധിച്ചു ശാസ്ത്ര ദിവ്യതമങ്ങളാം വാക്യങ്ങൾ ഇങ്ങനെ ഭവ്യതയോടെ ശ്രവിച്ചിടുന്ന പാണ്ഡ്യ ഭൂമിപതിക്കായി ഭൂദേശ പാണ്ഡ്യത്യമൂർത്തി ഉറച്ചുരച്ചു. பகவான் பாண்டிய மகாராஜாவுக்கு தத்துவ உபதேசம் பண்றார். உபனிஷத்தா இருக்கிற வேதாந்தம் அந்த ஞானம் அதாக்கும் பகவான் உபதேசம் பண்றார். அந்த ஞானம் கிடைச்சாதான் அனுபவ யோக்கியமா இருக்கிற அந்த வேதாந்த வேத்தியமாகிற ஜென்ம மரண மார்க்கம் தெரிய வரும். உத்தம சத்குரு ஆறு அப்படின்னு சொல்றார் பகவான். இந்த பிரம்மத்தில நிர்குணனாகிற அந்த அவஸ்தை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத உபதேசப்படுத்துறார். பாண்டியராஜன் நடுவுல தன்னோட சந்தேகங்களை எல்லாம் பகவான் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறார். பகவான் கிருஷ்ணன் கிட்ட அர்ஜுனன் சந்தேகங்கள் கேட்டா மாதிரி பகவத்கீதையில கேட்டா மாதிரி இங்க பாண்டிய மகாராஜா மணிகண்டன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அதுக்கு பகவான் நல்லா டீட்டெயிலா எடுத்து சொல்றார். பஞ்சபூதங்கள் உண்டானத விவரணம் பண்றார். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணங்கள் இதனோட உற்பத்திய சொல்றார். அதனோட குணங்களை சொல்றார். அந்த கரணங்களை டீட்டெயிலா வர்ணிக்கிறார். சிருஷ்டிய நல்லா டீட்டெயிலா வர்ணிக்கிறார். திவ்ய அவதாரங்களை வர்ணிக்கிறார். தேகவும் தேகியும் ஆத்மாவுமாயிருக்கிற அந்த வர்ணனைய சொல்லறார். யோகவும் அதுக்கப்புறமா இந்த தேகம் அப்படிங்கிற பிரகிருதி அப்படிங்கிற விஷயங்களை எடுத்து சொல்றார். 96 தத்துவங்களை எடுத்து சொல்றார். 96 தத்துவங்கள்னு இதுல சொல்லப்படுறது. ஆனா 25 தத்துவங்கள் அப்படின்னும் சில இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதனால டீட்டெயிலா பார்க்கும்போது அது 96 தத்துவங்களாக பார்க்க முடியறது. அப்படி புத்தியும் மனசும் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, புத்தியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதெல்லாம் பகவான் எடுத்து சொல்றார். மனசுத்தியோடு கூடி பகவானை கூப்பிட்டானா சாதகனுக்கு உண்டாகிற அந்த ஈஸ்வர அனுபவத்தை பகவான் வர்ணிக்கிறார். மனசுத்தியும் அதே மாதிரி அந்த மனசை எப்படி அழுக்கில்லாம கிளீன் ஆக்குறது அப்படிங்கிறதையும் சத்குருவோடு இம்பார்ட்டன்ஸையும் நல்ல ஒரு குரு வழியாக நமக்கு நம்மளோட மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் இல்லாம பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அதுக்கு ஒரு குரு அத்தியாவசியமாக்கும் அப்படிங்கிறதையும் சாஸ்திரங்கள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படிங்கிறதையும் பகவான் வர்ணனை பண்ணி கொடுக்கிறார். கர்மத்தை டீட்டெயிலா எடுத்து சொல்றார். ஒரு கர்மம் எப்படி ஆக்கும், புண்ணியமும் பாபமும் ஆய் தீரறது அப்படிங்கறதையெல்லாம் பகவான் எடுத்து சொல்றார். பாண்டிய மகாராஜாக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த மாதிரி டீட்டெயிலா எடுத்து சொல்றார். காண்டவதாகியாம் பாண்டவன் தன்னோடு புண்டரீகேட்சணன் எന്ന வண்ணம் இத்தத்துவ സംവാദമല്ലോ പ്രസിദ്ധമാ ഭൂതനാഥ ഗീതയായി തീർന്നു. തത്വാമൃതമിതു കർണദ്വയം കൊണ്ട് സമ്പൂർണമായി കുടിച്ച നേരം ഭക്തോത്തമനായ പാണ്ഡ്യ നരേശ്വരൻ ആനന്ദ നൃത്തത്തിലാണ്ടുപോയി.
ജ്ഞാനിയായി തീർന്ന മഹീപതി ശാസ്താവോടിങ്ങനെയോതി നമസ്കരിച്ചു. വിജ്ഞാന ജ്യോതിസേ നിന്നുടെ വാക്കിനാൽ ഏറ്റവും ഇന്നു കൃതാർത്ഥനായേൻ. புண்ணியவும் பாபவும் ஆகிறது என்னெல்லாம் ஆக்கும் அப்படிங்கறதெல்லாம் பாண்டியராஜாக்கு பகவான் சொல்லி கொடுக்கிறார். மறுஜென்மத்தோடு காரணத்தை சொல்லி கொடுக்கிறார். சஞ்சித பிராராப்த கர்மம் என்னவாக்கும் அப்படின்னு சொல்றார். ஆராக்கும் யதார்த்த பக்தன் அப்படிங்கறத சொல்றார். ஒரு பக்தன் ஆவறதுக்கு என்னெல்லாம் யோக்கியதை வேணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றார். இதெல்லாம் வேற வேற தனித்தனியா எடுத்து சொல்லி கொடுக்கிறார். திவ்ய வாக்கியங்களை ஸ்ரத்தையோடு கூடி கேட்ட பாண்டிய மகாராஜா இப்படி பகவான் கிட்ட சொல்றார். காண்டவ வனத்தை தகிப்பிச்ச அர்ஜுனன், ஸ்ரீகிருஷ்ண பகவான் அந்த அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசிச்ச மாதிரி பாண்டியராஜாவும் தன்னோடு வளர்த்த புத்திரனான அந்த மணிகண்டன் கிட்ட பல விஷயங்களையும் கேட்டுக்கிறார். வளர்த்தப்பாவான அந்த பாண்டியராஜாவுக்கு அந்த பகவான் பக்தோத்தமனுக்கு அந்த பகவான் ஸ்ரீ பூதநாத கீதை உபதேசிக்கிறார். இந்த தத்துவாமிர்தம் புண்ணிய கீதையாயி தீரறது. பகவத் தத்துவமாகிறத அமிர்தம் காதில கேட்டு ராஜாவு அதை குடிக்கிறார். அதானது பானம் செய்யறார். மனசுல உறப்பிக்கிறார். அப்படி பகவானுக்கு ஆனந்த உணர்வு உண்டாகிறது. அதனாலேயே அவருக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. ஆனந்த நிறுத்தம் ஆடுறார். ஞானியாய் தீர்ந்த அந்த ராஜா சாஸ்தாவான ஐயப்பன் கிட்ட தப்பு பண்ணினவாள சிக்ஷிக்கிற பகவானே சாஸ்தாவே அப்படின்னு கூப்பிடுறார். அந்த தெய்வத்துங்கிட்ட இப்படி சொல்றார், நமஸ்காரம் பண்றேன் பகவானே, விஞ்ஞான ஜோதிஷே, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பாக்சன் ஆயிடுத்து, எனக்கு சந்திருப்தி ஆயிடுத்து அப்படின்னு சொல்றார். സംശയമൊക്കെയും ദൂരെയകന്നു പോയി മാനസം സംശുദ്ധമായി തെളിഞ്ഞു. കാറ്റാലെ കാറുകൾ മാറുന്ന കാലത്തങ്ങേറ്റം തെളിയുന്ന സൂര്യൻ പോലെ. വാക്കിതു കേൾക്കവേ വീണ്ടും ശിവസൂതൻ ഭക്തനാം പാണ്ഡ്യനോടൊന്നരുളി. സർവഘനായതും സർവജ്ഞനായതും വിദ്യയും വീര്യവും മേന്മകളും സർവത്തിൻ സാക്ഷിയും സർവത്തിൻ ബീജവും സർവത്തിൻ മാധുര്യമായുള്ളതും ഞാനെന്നറിയുക പിന്നെയോ വേഗത്തിൽ എല്ലാ കർമ്മങ്ങളും ധർമ്മങ്ങളും സന്ധ്യജിച്ചൻ പദം ചിന്തിക്ക സന്തതം സർവ ദുഃഖങ്ങളിൽ നിന്നും ശീഘ്രം. சந்தேகமெல்லாம் நிகழ்ந்து மனசு கிளியர் ஆச்சு ராஜாவுக்கு. காற்று வந்து மேகம் நிகழ்ந்து போனானாக்கா சூரியன் எப்படி தெளிஞ்சு நிற்குமோ அதே போல மகாராஜாவோட மனசுக்குள்ள இருக்கிற அஜானமெல்லாம் நிகழ்ந்து ஞானம் உண்டாகிறது. ராஜாவோட மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உண்டாகிறது. பரமானந்தம் பரமானந்தம் அப்படின்னு ராஜா சொன்னதை கேட்டுட்டு ஹரிஹர சுதனான மணிகண்ட சுவாமி பாண்டியராஜா கிட்ட சொல்றார். சர்வ வியாபியும் சர்வ ஞானவும் வித்யையும் வீரியவும் சிரேஷ்டவும் எல்லாம் சாட்சியும் எல்லாத்தோடு வீரியவும் பீஜவும் எல்லாத்திலையும் நிறைஞ்சு நிற்கிறது நானாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்கோ மகாராஜாவே. எல்லா கர்மங்களும் தர்மங்களும் விட்டுட்டு பூர்ணனான என்னில சரணாகதி அடையுங்கோ மகாராஜாவே. என்னில சரணாகதி அடைஞ்சானா சர்வ துக்கங்களிலேந்தும் சீக்கிரம் உங்களை மோசனம் பண்ணி உங்களுக்கு நான் கைவல்ய பதம் அதானது மோட்சபதம் தரேன் அப்படின்னாக்கும் பகவான் சொல்றார். നിൻ വംശജാതന്മാരെല്ലാരും എൻ പ്രീതി പാത്രങ്ങളായി തീരുമോർത്തുകൊള്ളുക. നിൻ വംശമന്നവർ എന്നംശമെന്നും നീ ഖിന്നത കൈവിട്ടു കേട്ടുകൊള്ളൂ. ഇന്നിതിൽ കൂടുതലായിട്ടു വേണ്ടതു വല്ലതുമുണ്ടെങ്കിൽ ചൊല്ലിയാലും. ഭക്തരാംദാസർക്ക് ദാസത്വമേൽക്കുവാൻ പോലും മടിക്കാത്ത ഭക്തപ്രിയൻ ആകുന്നു ഞാനെന്നു നീ എന്നറിഞ്ഞുകൊണ്ടാനന്ദപൂർവം വസിച്ചുകൊള്ളുക. மகாராஜாவே, உங்களோட வம்சத்துல இனி ஜனிக்க போற எல்லாரும் என்னோடு பிரியப்பட்டவாளா ஆயிருப்பா. இனி வரப்போற உன்னோட வம்சஜர் எல்லாரும் என்னோட வம்சஜர்கள் அப்படிங்கறதையும் நீ கேட்டுக்கோ.
இதை விட வேற ஏதாவது வேணுமானாலும் சொல்லுங்கோ. காரணம், என்னோடு பக்தரா இருக்கிற தாசர்களுக்கு, தாசனாயிட்டு இருக்கிறதுக்கு பிரியம் இருக்கிற பக்ததாசனாக்கும் நான் அதை தெரிஞ்சுண்டு ஆனந்தபூர்வம் சந்தோஷமாயிருங்கோ அப்படின்னு மணிகண்டரான அந்த தர்மசாஸ்தா பந்தள மகாராஜா கிட்ட சொல்றார். வேத சாஸ்திராதிகளாலும் மற்றோரோரோ യോഗങ്ങളാലും മന്ത്രങ്ങളാലും എന്നെ വശീകരിച്ചിടുവാൻ സാധ്യമല്ലെന്നാൽ ഞാൻ ഭക്തിക്കു കീഴടങ്ങും. ഭക്തർക്കുണ്ടാകുന്ന ദുഃഖത്തെ പോക്കി ഞാൻ കൈവല്യ സ്ഥാനം കൊടുക്കും സത്യം. പാണ്ഡ്യൻ പറഞ്ഞു ഭഗവാനൻ രാജ്യത്ത് വാഴണമയതിനുള്ള ക്ഷേത്രം നന്നായി പണിയേണ്ടതെങ്ങനെ കാണിച്ചു തന്നിട വേണം ദയാസാഗര. ആനന്ദപൂർണമീ വണ്ണം ശ്രവിച്ചോരോ ശംഭൂതനുജനരുളി ചെയ്തു. அந்த பரபிரம்மத்தை பிராபிக்கிறதுக்கு வேதசாஸ்திரம், வேதம் சாஸ்திரம் அப்படிங்கிற பலவித மார்க்கங்கள் இருக்கு. இதெல்லாம் பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். இருந்தா கூட ரொம்ப ஈஸியா பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அனுபவமா தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்திக்கு மட்டும்தான் சாதிக்கும். பிரம்மத்தை, அதாவது சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதாக்கும் இந்த வேதங்களும் சாஸ்திரங்களும். ஆனா பகவானை அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்திக்கு மட்டும்தான் சத்தியமாகும் அப்படின்னு பகவான் சொல்றார். பக்தர்களோடு துக்கம் இல்லாம பண்ணி மோட்சம் கொடுக்கறதுக்கு இந்த பக்தி வழிவகுக்கும். பகவான் என்னோட ராஜ்யத்துல எப்பவும் வாழணும் அப்படின்னு மகாராஜா சொல்றார். அதுக்காயிட்டு ஒரு க்ஷேத்திரம், ஒரு கோவில் நான் பணியறேன். அது எங்கேயாக்கும் வேணும் அப்படின்னு பகவானே காமிச்சு தரணும் அப்படின்னு பந்தள மகாராஜா பகவான் கிட்ட சொல்றார். ശ്രീരാജശേഖര ഭക്തതിലകനാം നിൻ വാക്കു ഞാൻ ഇന്നനുസരിക്കാം. സ്വർഗരാമത്തെയും ലജ്ജിപ്പിച്ചിടുന്നു ഭാരത ഭൂമിയിൽ കേരളം കേൾ. ആയതിൽ ദക്ഷിണ കേരള ഭൂമിയിൽ പമ്പാ നദിയുണ്ടൊഴുകിടുന്നു. ശങ്കരൻ തന്റെ ജഡയാമടവിയിൽ തങ്ങുന്ന ഗംഗാ സരസിനൊപ്പം ആ നദിക്കൽപ്പം കിഴക്കുവടക്കായി ശ്രീനീല പർവ്വതമുല്ലസിപ്പൂ. ഭൂമി മാതാവിന്റെ മൗലിയിൽ ശോഭിക്കും നീലക്കൽ വെച്ച കിരീടം പോലെ അത്യന്ത സുന്ദര ശുദ്ധമാം ആ ഗിരി അത്യധികം പുണ്യമുള്ളതല്ലോ. பகவானுக்கு எங்கேயாக்கும் நான் கோவில் உண்டாக்குவேன். பக்த உத்தமனான பாண்டிய மகாராஜாவே, உன்னோடு அந்த பேச்ச நான் இப்போ கேட்கிறேன். சொர்க்கத்துல இருக்கிற உத்தியானமாக்கும் நந்தனம், அதே மாதிரி ஒரு புண்ணிய வனம் கேரளத்துல இருக்கு. தட்சிண கேரளத்துல பம்பா நதி ஒழுகிறது. அந்த பம்பா நதி பரமசிவனோடு ஜடை அப்படிங்கிற அந்த காட்டுல அதுல தங்கற கங்கா நதி மாதிரி புண்ணியமாக்கும் பம்பா நதி. அந்த பம்பா நதிக்கு கிழக்கு வடக்காயிட்டு ஸ்ரீநீல பர்வதம் இருக்கு. அந்த நீல பர்வதம் பூமி மாதாவோடு கிரீடத்தில சோபிக்கிற நீலக்கல் மாதிரி ஆக்கும். சுந்தரமான அந்த பர்வதம் ரொம்ப புண்ணியமுள்ளதாக்கும். നിർഗുണ ബ്രഹ്മധ്യാനത്തിൽ മുഴുകി എന്നഗിരി തന്നിൽ ശബരിനാരി
സംസാരമോചന സിദ്ധി ലഭിക്കുവാൻ എന്നെ നിനച്ചു തപിച്ചിടുന്നു. ഈ മാല തന്നൂടെ താഴ്വര തന്നിലായുത്തമ സ്ഥാനം തിരഞ്ഞെടുത്ത് ലക്ഷണയുക്തമാമമ്പലമൊന്നു തീർത്തക്ഷയ ഭക്തി നിലയമാം നീ. പാവനമാകുമാ ക്ഷേത്രത്തിൽ എന്നെ യാവീരാനന്ദം പ്രതിഷ്ഠിച്ചാലോ. ദേഹത്തിൽ ദേഹിയിരിക്കുന്നതുപോലെ ഇക്ഷേത്രത്തിങ്കൽ തിളങ്ങിടും ഞാൻ. പഞ്ചേന്ദ്രിയത്തെയും അഷ്ടരാഗത്തെയും മുഗുണം വിദ്യയെയും. നീലപർവ്വതം புண்ணியமானதுக்கு காரணம் நிர்குண பரபிரம்மத்தை தியானிச்சுண்டு அந்த பர்வதத்துல சபரி உட்கார்ந்துட்டு இருக்கா, அதனாலேயாக்குமே. அந்த சபரி அப்படிங்கிற அந்த தபஸ்வினி சம்சாரபந்த மோஜனத்துக்காக என்ன தியானிச்சுண்டு தபசு பண்றா. அந்த மலையோடு கீழே உத்தமஸ்தானம் தேர்ந்தெடுத்து லட்சணத்தோடு கூடி இருக்கிற நல்ல ஒரு ஆலயம் அங்க நீ செஞ்சு முடிச்சுக்கோ. அங்க எப்பவுமே நசிக்காத்த அக்ஷய பக்தி இருக்கிற நீ பாவனமான க்ஷேத்திரத்துல என்ன ஆனந்தத்தோட பிரதிஷ்ட பண்ணு. தேகத்துல ஆத்மா குடிகொளரா மாதிரி அந்த க்ஷேத்திரத்துல நான் திளங்கி விளங்குவேன் அப்படின்னு பகவான் மணிகண்டன் மகாராஜா கிட்ட சொல்றார். ആധാരമാമി 18 സോപാനം നിർമ്മിക്ക പൂർവമുഖങ്ങളായി. പിന്നീട് സുപ്രസിദ്ധങ്ങളായി ശോഭിക്കും ഇന്നി കാണും 18-ാം പടി. തത്വസോപാനങ്ങളാണീ പടി എന്ന തത്വവും ഓർക്കുക തത്വവേദൻ. മുണ്ടിക്കു വൈരിയാമഷ്ടരാഗാദികളൊക്കെയും നീക്കി പരിശുദ്ധമായി മാനസം മോടിയിൽ ശോഭിച്ചെന്നാകിലെ സംസാര കൂപം കടന്നുകൂടൂ എന്നുള്ള മർമ്മത്തെ തൊട്ടു കാണിക്കയാണിങ്ങനെ കാണുന്ന സോപാനങ്ങൾ. ഇപ്പടിയൊക്കെയും കേറി വരുന്നവൻ അപ്പോളെ ദർശിക്കാമെന്നെ നന്നായി. ശങ്കാകളങ്കവും സങ്കടജാലവും പങ്കിലമാകുന്ന ചിന്തകളും പിന്നെ അവനു ഭവിക്കുകില്ലെന്നല്ല കില്ലില്ല സൽഗതി വന്നു ചേരോ. ഭക്തിയോടെന്നെ വന്നിങ്ങനെ കാൺമവൻ മായയെ പിന്നെ കടാക്ഷിക്കില്ല. അഷ്ടരാഗങ്ങളാം ശത്രുക്കളോടുമ്പോൾ അഷ്ടമഹാസിദ്ധി ഒത്തുചേർന്ന് എന്നുടെ ഭക്തർക്ക് ദാസത്വമേറ്റുകൊണ്ടെന്നും പരിചരിച്ചിടുമോർക്ക. പിന്നെ അവർക്കു ഞാൻ എൻ്റെ പദം നൽകി ആനന്ദ കൈവല്യ പാത്രമാക്കും. கோவில் நிர்மிக்கணும் அப்படின்னாக்கும் பகவான் சொல்றார். அந்த கோவில் நிர்மிக்கிறத 18 சோபானங்களை அங்க நிர்மிக்கணும் அப்படின்னு சொல்றார். அதுல எல்லா சோபானங்களுக்கும் இருக்கிற அந்த தத்துவங்களையும் சொல்றார். 18 சோபானங்களில 5 சோபானம் பஞ்சேந்திரியங்களும், அதே மாதிரி 8 சோபானங்கள் அஷ்டராகங்களும், 3 சோபானங்கள் 3 குணங்களான சத்வ ரஜ தமோ குணங்களும், அதுக்கப்புறமா 2 சோபானம் வித்யையும் அவித்யையும், அப்படி 18 சோபானங்களையாக்கும் சொல்றார். 5 சோபானம் பஞ்சேந்திரியங்களாக்கும். நாக்கு நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த ஸ்கின்னு, தோல், கண்ணு, மூக்கு, காது அப்படின்னு பஞ்சேந்திரியம். அந்த பஞ்சேந்திரியத்தை இண்டிகேட் பண்றதாக்கும் இந்த 5 சோபானம். பஞ்சேந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னாக்கா இந்த பஞ்சேந்திரியங்களோட ஹெல்ப்பினாலியாக்கும் நம்ம இந்த உலக விஷயங்களை ரிசீவ் பண்றோம். அதனால இந்த பஞ்சேந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணணும். ஓரோ படியும் மிதிக்கிறத
நம்மளோட இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றதாயிட்டு பாதிக்கணும் அப்படின்னு பகவான் சொல்றார். அதுக்கப்புறமா காம குரோத ராகத்வேஷ லோபம் மோகம் மதம் மல்சரியம் அப்படின்னு அஷ்டராகங்கள் இண்டிகேட் பண்ற படிகளாக்கும் அந்த 8 படிகள். அதுக்கப்புறமா சத்குணம் ரஜோகுணம் தமோ குணங்களை குறிக்கிற 3 படிகள். அப்புறம் வித்யை அவித்யை அப்படிங்கிற படிகள். இப்படி 18 படிகள். இதுக்கு பூர்வ முகங்களாயிட்டு கிழக்கு முகமாயிட்டு இந்த படிகளை நிர்மிக்கணும் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறமா இந்த 18ஆம் படி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடும். இதெல்லாம் தத்துவ சோபானமாக்கும் அப்படிங்கிற தத்துவத்தையும் மகாராஜா தெரிஞ்சுக்குங்கோம் அப்படின்னு பகவான் சொல்றார். இப்போ தத்துவத்தை நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கிற அந்த பாண்டிய மகாராஜாவே அப்படின்னு கூப்பிடுறார் பகவான். முக்திக்கு தடங்களா இருக்கிற அஷ்டராகங்களை இந்த உலகத்துக்கிட்ட நம்மளை பந்திப்பிக்கிற அப்படி இல்லைன்னா கனெக்ட் பண்ற நம்மளோட சொஸ்ததையை இல்லாமக்கிற இந்த அஷ்டராகங்களை எல்லாம் நகர்த்தி நம்மளோட மனசை கிளீன் பண்ணினா இந்த சம்சாரமாகிற கிணறிலேருந்து நமக்கு மோஜனம் கிடைக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து காமிக்கிறதுக்காக்கும் இந்த 18 சோபானம் அப்படிங்கிறது நினைவு வச்சுக்குங்கோ மகாராஜா அப்படின்னு பகவான் சொல்றார். 18 சோபானங்களை இந்த தத்துவங்களை புரிஞ்சுண்டு வேணும் நம்ம மிதிச்சு ஏறி போறதுக்கு, பகவானை பார்க்கறதுக்கு 18ஆம் படி மிதிக்கிறதுக்கு அப்படின்னு பகவான் சொல்றார். 18ஆம் படி ஏறி பகவானை பார்க்கறது அப்படின்னு சொன்னா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு பகவானை மனசுல பரிபூர்ணமா லயிப்பிச்சு நிறுத்தி பகவான்ல மனசை லயிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்திரியங்கள் கொண்டு வர எல்லா விஷயத்தையும் ரிசீவ் பண்ணாம அந்த பகவானை கான்சென்ட்ரேட் ஆயிட்டு தியானிக்கணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அதுக்கப்புறமா ராகம் துவேஷம் காமம் குரோதம் மல்சரியம் மோகம் லோபம் மதம் அப்படிங்கிற அஷ்டராகங்களை இல்லாம பண்ணணும். பூர்ணமாயிட்டும் இதெல்லாம் இல்லாம பண்ணிட்டு 3 குணங்களையும் விட்டுட்டு சத்குணம் ரஜோகுணம் தமோகுணம் இப்படி இருக்கிற 3 குணங்களையும் விட்டுட்டு இந்த உலகத்திலேருந்து கிடைக்கிற பௌதிகமான அறிவையும் அவித்யான மாயையையும் மனசிலேந்து எடுத்து களைஞ்சானா பகவானை தரிசிக்கலாம் அப்படின்னாக்கும் பகவான் சொல்றார். தத்துவத்தை தெரியணுமானா தது துவம் அசி அப்படிங்கிற பகவானோடு அந்த பிரம்ம வாக்கியம் நீ அதுதான் அப்படிங்கிற அந்த பாவத்துல பகவானை காணணும். பகவானும் பகவானை பார்க்க போற பக்தனும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற அந்த நிலைமை உண்டாகணும். இந்த பிரபஞ்சமும் பிரம்மவும் ஒன்னாக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். நிர்குண ரூபமும் சகுண ரூபமும் ஒண்ணுதான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னாக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்படி 18 காரியங்களும் தெரிஞ்சுண்டு பகவானை காணணும். சந்தேகம் அப்படிங்கிற அந்த ஒரு அழுக்கு, சந்தேகம் அப்படிங்கிற அந்த மாயை அப்படிங்கிற அந்த ஜாலம், அஜ்ஞானம் அப்படிங்கிற அந்த அறிவில்லாய்மை அப்படிங்கிற சிந்தகள் அதொன்னும் அதுக்கப்புறமா நம்மளை பாதிக்காது அப்படின்னு பகவான் சொல்றார். 18 படிகளும் மனசறிஞ்சு சவுற்றவாளுக்கு சத்கதி கிடைக்கும். அஜ்ஞானம் நகந்து ஞானம் லப்யமாகும். மாயை நகந்து பிரம்மபதம் லப்யமாகும். சத்ருக்களான அஷ்டராகங்கள் நீங்கினானா பின்ன நமக்கு உள்ளே வந்து நிறையறது அஷ்டமகா சித்திகளாக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். அனிமா மகிமா கரிமா லெகிமா தொடங்கின அஷ்ட சித்திகள் ஒரு பக்தனுக்கு வந்து சேரும். அஷ்டராகங்கள் நகர்ந்து போயிட்டா அஷ்ட சித்திகள் வந்து சேரும். தேவர்களுக்கு மட்டும் கிடைக்கிற அஷ்ட சித்திகள் ஒரு பக்தனுக்கு வந்து சேரும் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்படி இருக்கிற பக்தனோடு தாசன் ஆயிட்டு நான் இருப்பேன். அந்த தாசனை நான் பரிசரிப்பேன். அவனுக்கு என்ன ஆபத்து வந்தானாலும் நான் காப்பாற்றுவேன். அவளுக்கு நான் ஆனந்தமயமான கைவல்ய பதம் கொடுத்து அனுகிரகம் பண்ணுவேன்
அதானது முக்திபதம் கொடுப்பேன் அப்படின்னாக்கும் பகவான் சொல்றார். എന്റെ ഇടത്തു ഭാഗത്തൽപ്പം മാറിട്ടു ചിച്ചക്തിയായി വർത്തിച്ചിടുന്ന എന്നുടെ ശക്തിയാം അഞ്ചാംബികയ്ക്കൊരു സുന്ദര മാളിക നിർമ്മിക്കണം. നമ്മുടെ ദാസൻ കടുരവ വീരന്റെ ക്ഷേത്രവും മറ്റൊന്നു തീർക്ക വേണം. എന്റെ പരിവാരനാഥനായുള്ളൊരു വാപരൻ തന്നെയും യോഗ്യമായി വേണ്ട ചടങ്ങോടു കൂടി പ്രതിഷ്ഠിച്ച് പൂജിച്ചു കൊള്ളണം രാജവീര. വ്യാപാരൻ നമ്മുടെ യജ്ഞാനുസാരമായി ഘോഷ്ടമുറപ്പിച്ചു വാഴുമേടം. ഏറ്റം പ്രസിദ്ധം മഹിഷമാരികമെന്നേറ്റു കഥിച്ചിടും ഭക്തവൃന്ദം. ഭക്തർക്കു ചിത്തത്തിൽ ആനന്ദം പൂരിക്കാൻ ഉത്സവം ഭംഗിയിൽ കൊണ്ടാടണം. വേദഗതങ്ങളാം സൂക്തങ്ങൾ വ്യക്തമായി ബ്രഹ്മജ്ഞരെല്ലാം ഉരയ്ക്ക വേണം. ഉത്സവവേളയിൽ എന്നുടെ ഭക്തരാം ഭൂതവൃന്ദങ്ങൾക്കു തൃപ്തിയാവാൻ വേണ്ടവണ്ണം ബലി അർപ്പിച്ചു മോദമോടെന്നുടെ പാദം വണങ്ങിടണം. സിദ്ധിയുമേറ്റം പ്രസിദ്ധയുമായുള്ള യോഗിനി മൗലി ശബരിപാദം കൊണ്ടങ്കിതമായ പർവ്വതദേശങ്ങളല്ലോ ശബരിമലയെന്നിനി. ഭാവിയിലേറെ പെരുമ വർദ്ധിക്കുന്ന പുണ്യസ്ഥലങ്ങൾ മനോഹരങ്ങൾ. എന്നുടെ സാമീപ്യ സമ്പർക്കഹേതുവാൽ ഗംഗയ്ക്കു തുല്യമായി തീരും പമ്പ. മാമക വിഗ്രഹം ശ്രീ വിശ്വനാഥന്റെ വിഗ്രഹമെന്നും ഗ്രഹിക്ക സാധോ. ലോക സൃഷ്ടിസ്ഥിതി സംഹാരകാരിണി അന്നപൂർണേശ്വരി മഞ്ജമാധ. വീരവരനാം കടുരവനെന്നുടെ ഭൂതപ്രധാനിയാം ഭൈരവന്താൻ. ഇക്കാരണങ്ങളാൽ ഈ മലയോർക്കുകിൽ കില്ലെന്നെ ചൊല്ലുന്നേൻ കാശിയെന്ന. என்னோடு இடது பக்கமா கொஞ்சம் நகர்ந்து மாயாதேவி ஆன அந்த மாளிகப்புறத்தம்மைக்கு பிரபஞ்ச சக்தியான அந்த தேவிக்கு கோவில் நிர்மிக்கணும். பூதகணமாயி என் கூட நின்ன அந்த கடுரவ வீரனுக்கு ஒரு கோவில் நிர்மிக்கணும். പരിവാരനാഥനാன വാവருக்கு பூஜாவிதியோடு கூடிட்டு ஒரு கோவில் உண்டாகணும். வாவருக்கு இருக்கிற அந்த ஸ்தலம், அதுக்கப்புறமா மகிஷிய அதானது அந்த எருமைய கொன்ன ஸ்தலமாயிட்டு எருமேலி அப்படின்னு தெரியப்படும். பக்தர்களுக்கு ஆனந்தம் கொடுக்கறதுக்கு எல்லா வருஷமும் உற்சவம் நடத்தணும். வேத மந்திரங்கள் சொல்லணும். என்னோட பூதகணங்களுக்கும் திருப்தி வர்றதுக்கான எல்லா விதமான பூஜையும் செஞ்சு என்னோட பாதத்தை வணங்கணும். சித்தி இருக்கிற யோகினியான அந்த யோகினிகளுக்கே கிரீடமான அந்த சபரியோட பாதஸ்பர்ஷத்தால புண்ணியஸ்தலமான சபரிமலை ஃபியூச்சர்ல ரொம்ப பெருமை இருக்கிற ஒரு இடமாக மாறும். புண்ணியஸ்தலங்கள் ரொம்ப அழகுதான். கங்கைக்கு துல்லியமாயிட்டு இருக்கிறதாக்கும் பம்பா நதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கோ மகாராஜாவே அப்படின்னு பகவான் சொல்றார். என்னோடு நித்திய சாமீபியத்தால அந்த நதி புண்ணிய நதியாயிட்டு தீரும். என்னோட விக்கிரகம் அப்படிங்கிறது காசிநாதன் தான் அப்படிங்கிறதையும் மகாராஜா தெரிஞ்சுக்குங்கோ. என்னோட விக்கிரகம் பரமேஸ்வர விக்கிரகம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்கோ மகாராஜாவே. லோக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரகாரிணியான
சாட்சால் அன்னபூர்ணேஸ்வரியாக்கும் மாளிகப்புறத்தம்மையான அந்த மஞ்சமாதாவு, வீரவன் ஆன கடுரவன் பூத பிரதானியான பைரவனாக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்கோ. இதே சக்திதான் காசியிலையும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்கோ. காசி விஸ்வநாதன், அன்னபூர்ணேஸ்வரி, அந்த க்ஷேத்திர பரிசரத்துல ஒழுகிற கங்கை, இங்க இந்த சபரிமலையில இது இன்னொரு காசி ஆக்குமா அப்படின்னு தோணறா மாதிரி அந்த சபரிமலையை நீ பாரு அப்படின்னு சொல்றார் பகவான் மகாராஜா கிட்ட. சபரிமலை அப்படிங்கிற இந்த கோவிலையும் பிரதிஷ்டையும் இங்க இருக்கிற அந்த அத்தனையையும் காசியாகவே பார்க்க சொல்றார். காசியில இருக்கிறதும் இங்க இருக்கிறதும் எங்க இருக்கிறதும் எல்லா இடத்திலையும் இருக்கிறதும் சர்வதராஜரங்கள்ல இருக்கிறதும் உனக்குள்ள இருக்கிறதும் எல்லாம் நான் தான் அப்படின்னாக்கும் பகவான் தத்துவ உபதேசம் கொடுக்கிறார்.